வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது பிள்ளையாரும் மரங்களும் பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். தெய்வ வழிபாடுகளிலேயே மிகவும் எளிமையானது விநாயகர் வழிபாடுதான். பிள்ளையாருக்கு தனியாக கோவில் அமைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. அவர் எங்கு வீட்டிலிருந்து அருளும் தன்மை பெற்றவர். வீதிகள் தோறும், நீர்நிலைகளில் ஓரங்களிலும், மரத்தடிகளிலும் கூட அமர்ந்து அருள் புரிவார். பிள்ளையார் பல்வேறு வகையான மரங்களின் அடியில் வீற்றிருந்து அருள்கின்றார். அவர் எந்த வகை மரத்தின் கீழ் அமர்ந்து அருள் புரிந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதையும் நாம் இங்கே பார்க்கலாம். வன்னிமர பிள்ளையார். வன்னிமர விநாயகர் வழஞ்சுழியாக இருப்பது பெரும் பாக்கியம். வடக்கு நோக்கி இருப்பின் மிகவும் விசேஷமானது. அவிட்ட நட்சத்திரம் தோறும் இந்த வன்னி மரத்தடி விநாயகரை நெல் பொறியினால் அர்ச்சித்து அபிஷேகம் செய்து ஏழை கன்னிப்பெண்களுக்கு உரிய தானமாக அளித்து வந்தால் நல்ல வரன் கிடைக்கும். வியாபாரிகள் அவிட்ட நட்சத்திரத்தில் வன்னிமர விநாயகருக்கு பொரியை படைத்து அதை பிரசாதமாக குழந்தைகளுக்கு வழங்கிட தொழில் நல்ல லாபம் பெறும். அடுத்து புன்னை மர பிள்ளையார். ஆயில்ய நட்சத்திர தினத்தில் இவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வஸ்திரங்களை அணிவித்து பின் ஏழை நோயாளிகளுக்கு உணவு உடைகளை தானம் செய். அடுத்து மகிழ மரப்பிள்ளையார். மகிழ மரத்தடி பிள்ளையாருக்கு அனுச நட்சத்திரத்தில் மாதுளம்பழம் முத்துக்களால் அபிஷேகம் செய்தால் பணிக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு சென்றிருப்பவர்கள் நலமுடன் இருப்பார்கள். அதேபோல் நாவல் மரத்தடியில் விநாயகரை வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை கூடும். மாமர பிள்ளையார். மாமர விநாயகர் ஞான வடிவானவர். இந்த பிள்ளையாருக்கு கேட்டை நட்சத்திரத்து அன்று விபூதி காப்பிட்டு ஏழை சுமங்கலிகளுக்கு உணவு உடை அளித்து வந்தால் கோபம், பொறாமை, பகைமை மாறி பாதிக்கப்பட்ட வியாபாரமும் சீர்மை பெறும். வேப்பமரத்து பிள்ளையார். வேப்பமரத்து பிள்ளையாரை விரும்பி சென்று பணிபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வழி பிறக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும். பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் மிஞ்சும் விதத்தில் செல்வம் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் தீபம் ஏற்றி இவரை வழிபட்டால் கன்னியருக்கு மனம் போல் மாங்கல்யம் கிட்டுமாம். அடுத்து ஆலமர பிள்ளையார். ஆலமரத்தின் கீழ் வடக்கு நோக்கி அமர்ந்து அதில் அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு மகம் நட்சத்திரத்தன்று சித்ரா அன்னங்களை நிவேதனம் செய்து தானம் அளித்தால் கடுமையான நோய் உள்ளவர்கள் கூட அதிலிருந்து நிவாரணம் பெற்றுவிடலாம். அடுத்து வில்வமர பிள்ளையார். சித்திரை நட்சத்திரத்தன்று இந்த விநாயகருக்கு வழிபாடு செய்து ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் அளித்து வில்வ மரத்தை சுற்றி வந்தால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர். அரசமர பிள்ளையார். அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கும் விநாயகரை பூச நட்சத்திரத்து அன்று அன்னாபிஷேகம் செய்தால் விளை பொருள் மற்றும் பூமியால் லாபம் கூடும். விவசாயம் கை கொடுக்கும். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை என்னுடைய நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.